அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கட்சியில எனக்கு பிறகு காளி அம்மாளுக்கு தான் தலைமை பொறுப்பு இருக்க தகுதி இருக்கு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையாக இந்த வீடியோல பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா பொறுப்புகளையுமே சீமான் மட்டும் தான் தனித்து எடுப்பாரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாம கட்சியில ஒரு சில நிர்வாகிகள் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது கூட முடிவை ஒருத்தர் எடுக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு ஆதரவு தான் அளிச்சிருக்காங்க. இப்படி நாம் தமிழ் கட்சியில் யார் தான் சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு துணைத் தலைவராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்துட்டு தான் இருக்கு. இது குறித்து எந்த ஒரு இடத்துலையுமே சீமான் விளக்கம் கொடுக்காத நிலையிலையும் அல்லது இது குறித்து பேசவே விரும்பல அப்படின்ற ஒரு நிலைமையில தான் நாம் தமிழ் கட்சி இருந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு கேள்விக்கு விடையளிக்கிற மாதிரி காளி அம்மாளுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கக்கூடிய சீமான் பார்த்தீங்கன்னா, கட்சியில எனக்கு ஒரு தளபதியாகவும் எனக்கு பிறகு ரொம்பவே தகுதி உடைய ஒரு தலைவராக காளி அம்மாள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. கட்சியை பொறுத்த வரைக்கும் ஹுமாயூன், சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி இது போன்ற நபர்கள் முக்கிய தூண்களாகவே இருக்க காளி அம்மாளை சீமான் தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்காக தான் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னும், இல்லைனா இந்த மாதிரி தன்னுடைய தளபதி அப்படின்னு சொல்ற அளவுக்கு காளி அம்மாள் எந்த ஒரு செயலுமே செஞ்சிடல அப்படின்னும், ஒரு துணைத் தலைவராக இருக்கிறதுக்கு ஹுமாயூனுக்கும் இடுமோனம் கார்த்திக்கும் நிறையவே தகுதிகள் இருக்கு அப்படின்னு தான் ஒரு சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகியாகவோ அல்லது நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளராக இருந்தீங்க அப்படின்னா, சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு துணைத் தலைவராக இருக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.